ருமேனியா உக்ரைன் போர்டராக இருக்கும் தன்யூப் நதி டோட்டலாக 613.8 கிலோமீட்டரில் 292.2 கிலோமீட்டர் தன்யூப் நதியாலையும் 33 கிலோமீட்டர் பிளாக் சீயாலையும் கவரப்பட்டிருக்கு. உக்ரைன் எல்லையில் ருமேனிய கிலியா என்ற ருமேனிய கிராமம். Seba, go. Yeah, it's silent. Yeah. Cred că se poate auzi. Wow. Pescarii ucraineni s-au adăpostit. தற்பொழுது உக்ரைனில் சைரன் ஒளிச்சத்தத்தை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு பிறகும் நாங்கள் நிற்பது சாத்தியமில்லை. உக்ரைனிய எல்லைக்குள் மிலிட்ரி போட் ஒன்று போகிறத நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்பொழுது இருவரும் உக்ரைனிய ருமேனிய எல்லையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அதிகாலை அழகான சூரிய உதயம், நல்ல குளிர்ந்த காற்று, நல்ல காட்சியோடு போகிற வழியில் சில தடங்கல்கள். இங்கிலீஷ் சினிமாவில் காட்டுற மாதிரி உயர்ந்த அழகான மரங்கள், பறவைகளின் குரல் ஒலி. ரஷ்ய உக்ரைன் யுத்தம் உண்மையிலேயே ருமேனியாவை பாதிக்கக்கூடுமா? உக்ரைன் எல்லைக்குள்ள அதிகமான கப்பல்கள் போய் வர்றதை காணக்கூடியதாக இருக்குது. உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் செபா. இப்போ நாங்கள் இந்த போட்டுக்கு பெட்ரோல் நிரப்பி கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் நல்ல ஒரு சூரிய உதயம், நல்ல குளிர்ந்த காற்று, நல்ல இதமாக இருக்குது. இந்த டைமில் நாங்கள் வெளிக்கிட்டு போனால் 1 ஹவரில் நாங்கள் எங்களுடைய இலக்கை அடையலும். எந்த இடம்னு சொன்னால் ருமேனியா உக்ரைன் போர்டர். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முக்கியமான விடயங்களை பற்றி கதைச்சு கொண்டு போவோமா. இவர் ஒரு யூடியூபர். இவர் என்ன கனடாவில் கூப்பிட்டு கொண்டிருக்கிற உக்ரைன் போர்டர் சைட்டுக்கு ஒருக்கா போயிட்டு வருவோம் என்று சொல்லி நானும் ஆரம்பத்தில் வேணாம்னு சொல்லி இப்போ நான் ஓம் பண்ணிட்டு வலிக்கிட்டாச்சு. இவர் ஒரு யூடியூபர் மட்டுமில்லை, ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர் கூட. பாருங்கள் எப்படி இருக்குது சூரிய உதயம். நல்ல ஒரு காற்றுக்கு நல்ல குளிர். அப்போ ஏற்கனவே சொல்லிவிட்டு ஜக்கெட்டெல்லாம் அடித்து கொண்டு வாங்க, அந்த சரியாக குளிரமுண்டு. இதுதான் இவருடைய ஆயுத சாமான். என்ன இவர் யூடியூபர்னு நான் சொன்னேன். என்னத்துக்குன்னு சொன்னால் இவர் இந்த ஆற்றில் தன்யூப் நதி ஃபுல்லாக சுற்றி தெரிஞ்சு மிகப்பெரிய மீன்களை பிடிச்சி இவர் அதை வீடியோ பண்ணி போட்டு கொண்டிருக்கிறார். இவருக்குன்ற ஒரு மெம்பர்ஷிப் வச்சுருக்கிறார். இப்போ நாங்கள் எங்களுடைய இந்த சாப்பாடு உணவு இதெல்லாம் எடுத்துக்கொண்டு பயணத்தை தொடங்கிட்டோம். எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கே டவுட்டாக இருக்குது, உழைக்க வந்தவனுக்கு எதுக்கடா உக்ரைன் போர்டர்ண்டு. இயற்கை அழகையும் ரசித்து கொண்டு உக்ரைன் போர்டரில் என்ன பதட்டமான சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கே போய் பார்ப்போம். இது போகிற வழியில் ஒரு சர்ச் உண்டு. இந்த சர்ச் தன்யூப் ரிவர்லேயே இங்கே மட்டும்தான் இருக்குது. இது புனித அத்தனாசியார் சர்ச்சுன்னு சொல்லி. இது மீனவர்களுக்கு ஒரு ஆதாரமாகவும் மற்ற டூரிஸ்ட் வந்து போகிற நல்ல வெப்பமான காலம், இந்த சம்மர் காலங்களில் இது ஒரு களைப்பாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாக அமைஞ்சிருக்குது சொல்லப்படுது. இதில் வரலாறுலாம் நம்ம பார்க்க தேவையில்லை இப்போதைக்கு, போர் அடிக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, போகிற வழியில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் எங்களோட ருமேனியாண்ட பார்வை எப்படி இருக்குது, அதே நேரம் ருமேனியாவுக்கு இதால் பாதிப்பு ஏற்படக்கூடுமா, ருமேனியா தொடர்பான செய்திகள் என்ன மாதிரி இருக்குது, ரஷ்யன் உக்ரைன் போர் தொடர்பாக. அடுத்த கட்டம் இந்த ரஷ்யாண்ட யுத்தம் இந்தியாவில் ருமேனியா பக்கமும் பரவும் என்ற ஒரு சில செய்திகள் ஊடகங்கள் அப்படி வந்தாலும் மக்கள் மத்தியில் இது ஒரு அலட்டி கொள்ள வேண்டிய விடயமாக தெரியல. ஏன்னா அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. இன் ஃப்யூச்சரில் சில பல யுத்தத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அதை பற்றி கதைச்சு கொண்டு உங்களோட நாங்கள் ருமேனியா போர்டரை நோக்கி போவோம். நாங்கள் இந்த சின்ன காட்டு வழியாக தான் இது காடுன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய காடுகள் இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த ஆற்றுக்குள்ளே போகும்போது 2 சைடும் கணக்க மரங்கள், பச்சை காடுகள் அப்படி இருக்கிறபடியால் நல்ல பறவைகள இதமான ஓசை,
ஒலிகள் மற்றது இந்த மரங்கள் சாய்ந்து இப்போ வந்து இந்த இடத்துல நல்லா மாட்டிட்டோம் சொன்னால் அந்த என்ஜின் வந்து கீழே சொல்லுவாங்கள்ல அது ஃபேன் மாதிரி பப்புலர், அந்த பப்புலர் வந்து கீழே மரங்கள் சாஞ்சு கிடந்தது. அப்போ ஏற்கனவே அவங்க வெட்டி தான் விட்டுருக்காங்க. அதை வெட்டி இழுத்து போடுறதுக்கு இது இல்லைன்னா அப்படியே அமர்த்தி விட்டுருக்குறாங்க போல். அது ஆற்றுக்குள்ளே விழுந்து அதில் அந்த என்ஜின் இது மாட்டுப்பட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் நேரம் டிலே ஆகுது. அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எதனா ஒன்றுக்கிற என்ஜினை தூக்குறது திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது மேலே விட்டு. அப்போ ஸ்லோவான மூவிங்கில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரியே நல்ல சத்தங்களும் இயற்கை காட்சிகளும் நல்ல உயர்ந்த மரங்கள். நான் இந்த டன்யூப் டெல்டாவில் போகும்போது இவ்வளோ உயரமான மரம் நான் பார்த்ததில்லை. அப்போ இங்கே இவர் கூட்டிகிட்டு போகிறபடியால் இன்றைக்கு தான் நான் இதை இப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்களும் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் இந்த சத்தத்தை எப்படி இருக்குன்னு. இங்கிலீஷ் படங்களை பார்க்குற மாதிரியே ஒரு கற்பனை எனக்கு இருக்குது. இப்படி ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் உண்டு எனக்கு. வைல்ட் லைஃப்னா நல்லா பிடிச்சது. நல்ல ஒரு சந்தோஷமான பயணமாக இருக்குது. ஆனால் உக்ரைன் போர்டருக்கு போன அப்புறம் தான் எங்களுக்கு பதட்டம் வலிக்கிட போகுது, பதட்டம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அங்கே போர்டருக்கு போய் என்ன நடக்குது, எப்படி நிலைமைகள் இருக்குது. உக்ரைன் போர்டர்னா ஓரளவு கண்ணு கட்டிய தூரம் தான் அந்த மாதிரி சொல்கிறார். அதில் இந்த உக்ரைன் ரஷ்யா தொடர்பான ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், ரொமேனியா தொடர்பான செய்தி என்னென்னா, ஐரோப்பாவிலேயே ஒரு பெரிய நேட்டோ இராணுவ தளத்தை கட்டுறது தொடர்பாக ருமேனியாவை ரஷ்யா எச்சரித்திருக்கிறாங்கன்னு சொன்னால் என்னத்துக்காக, அந்த நேட்டோ இராணுவ தளம் வந்து மிகப்பெரிய நேட்டோ இராணுவ தளத்தை ருமேனியாவில் கட்ட போகிறாங்கன்னு சொல்லி தான் இந்த எச்சரிக்கையை விடுத்துருக்கு ரஷ்யா. அப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்து 2022 பிப்ரவரி ஆக்கிரமிப்பு. இதற்கு முன்னமே இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க ருமேனியா. இப்போ கிழக்கு ஐரோப்பாவின் மிகப்பெரிய தளங்கள் ஒன்றாக இருக்கின்ற கடந்த மார்ச் மாதம் 18-19 அந்த ரஷ்ய அதிகாரிகள் தொடர்ச்சியான எச்சரிக்கை ஒரு பகுதியாக ரஷ்ய கூட்டமைப்பின் வெளியுறவு குழுவின் குழு தலைவர் ஆண்டனி கிளேமோ புக்கரஸ்டுக்கு அச்சுறுத்தல் விடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். 2019 ருமேனியாவில் ஸ்டார்ட் பண்ண 2.5 மில்லியன் திட்டம் தான் அந்த 20 வருஷத்துக்கான திட்டம். இந்த திட்டம் அதோட இந்த இது ரஷ்ய எதிர்ப்பு இராணுவ தளமாக இருக்கும் என்றும் அந்த அவர் சொல்லியிருக்கிறார். எப்படின்னா அந்த ஆண்டனி கிளேமோ வந்து ரஷ்ய எதிர்ப்பு இராணுவ தளம் மற்றும் ரஷ்யாண்ட எல்லைக்கு நெருக்கமாக இருக்கிறதால எங்களோட பதிலடி தாக்குதலுக்கு முதல் இலக்காக இருக்கும் இந்த இராணுவ தளம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த எச்சரிக்கை வந்து ஒரு சாதாரண விஷயம் என்று நான் நினைக்கல. இது வந்து இதான் தான் இந்த ஆரம்பம். இப்படித்தானே ஒவ்வொரு பிரச்சனையிலும் உருவாகிறது. ஏஎம் டிஃபென்ஸ் ருமேனியா.ரோ என்ற அந்த கூற்றுப்படி 1999 ஆண்டிலிருந்து இந்த அமெரிக்க படைகளால் தான் இந்த தளம் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. இந்த பேஸ் வந்து இந்த ஏர்பேஸ் வந்து 57 மிகாயில் கொகால்னிசியானு என்று சொல்லி ஒரு அந்த பேருடைய இதை டெவலப் பண்ணுறதுக்கு 2019 ருமேனியா பிளானை போட்டு வரவு செலவு திட்டங்களில் பலவிதமாக இந்த நிதிகளை திரட்டி 2022 கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க. இது 2030 தான் முடிவடையும் என்று இதற்கிடையில் இப்படியான இந்த அச்சுறுத்தல் எல்லாம் இப்போ விடுவிச்சிருக்காங்க இந்த ரஷ்ய அரசாங்கத்தால். அப்போ இது வந்து ஜெர்மன் இந்த இராணுவ தளம் வந்து ஜெர்மனில் இருக்கிற ரம்ஸ்தீன் தளத்தின் 5/5 ஒரு பங்கு. அப்போ ஜெர்மனில் இருக்கிறது எந்த பெரிய இராணுவ தளமாக இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. அதை விட 5 ஒரு பங்குக்கும் குறைவாக இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் கிழக்கு ஐரோப்பாவில் இதுதான் மிகப்பெரிய இராணுவ தளம் என்று சொல்லப்படுது. ருமேனியா பாதுகாப்பு அமைச்சகம் அதன் டன்யூப் நதி துறைமுகங்கள் அல்லான சுலினா மற்றும் கலட்டின்னு சொல்லி ரெண்டுக்கும் கடந்த ஆண்டே 2023 கட்டுப்பாடு மற்ற ரஷ்யாண்ட தாக்குதல் காரணமாக பலத்த கட்டுப்பாடுகளை அமுல்படுத்தியிருந்தது. அதோட உக்ரைன் எல்லைக்கு அருகில் இருக்கிற தென்கிழக்கு ருமேனியாவிற்கு கூடுதல் படைகளை அனுப்புறதுக்கு அங்கே இருக்கிற குடியிருப்பு வாசிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த அபாயங்களை தடுக்கிற முயற்சியாக ரோந்து மற்றும் கண்காணிப்பு பாயிண்ட்ஸுகளை
பாயிண்ட்டுகள் அதிகரிக்கிறதுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் கூறியிருந்தது வந்து குறிப்பிடத்தக்கது. பாருங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாருண்டு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக வேண்டி கிடக்குது. எந்த இடத்துல மரங்கள் விழுந்து தாண்டு கிடக்கு அப்படின்ட்டு அவருக்கு தெரியலை. அப்போ சில இடங்களில் சாய்ஞ்ச இடங்களில் மரங்கள் வெட்டப்பட்டு உள்ளே தான் கிடக்கிறனால கொஞ்சம் இன்ஜினை உயர்த்தி இந்த பாருங்கள் அங்கே மேலால் தான் மிதந்து கொண்டிருக்கு. ஒரு மாதிரி கிளியர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அங்கால மரங்கள் பெரிய அளவு சாஞ்ச மாதிரி தெரியல. இது சைட் ஓரங்கள்ல எல்லாம் கணக்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறபடியால் ஓகே. இவ்வளவு பற்றை காடுகள் பற்றி அந்த தண்ணி மட்டம் நீர்மட்டம் வந்து இப்போ லெவல் குறைஞ்சிருக்குது. ஆற்றின நீர்மட்டம் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் தண்ணிக்கு உள்ளே இருந்த பகுதி இப்போ தண்ணி குறைஞ்சிருக்கிறபடியால் அநேகமாக அந்த என்ஜின் கீழே போய் முட்டுறது அந்த மரங்களில் தாண்டி எடுக்கிற மரங்களில். இப்போ இதில் ஒரு பாலம் ஒன்று வருது. இது இவர்கிட்ட கேட்டன். இவர் சொல்கிற என்னென்னா இதுதான் நாங்கள் துல்சியாவில் இருந்து இந்த கிராமத்துக்கு இந்த ஊருக்கு இந்த கிளியாண்ட ஊருக்கு போகிறதுக்குரிய ஒரு முக்கியமான பாலம். இது ஒரு வழி தான் ஆட்டை கிடக்குறேன்டா. இதில் படகு பயணங்கள் எல்லாம் முதல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இதுதான் வாகன போக்குவரத்துக்கு. இப்போ இது ஒரு பாதையாக இருக்குது. நல்ல ஒரு பழைய பாலம் தான் பார்க்க தெரியுது. எங்கள்கிட்ட அந்த யூடியூபர் அவர் தங்களோட வியூவர்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வரார் ஒவ்வொரு இடத்தையும். எங்கே போய் இந்த பெரிய கேட்ஃபிஷை பிடிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டும் இந்த இயற்கை வளங்களை பற்றியும் இடத்தை காட்டி கொண்டு வர இந்த இடத்தால் போகணும்னு சொல்லி. இதுவரைக்கும் ரஷ்யா ருமேனியாவுக்கு தாக்குதல் நடத்த இல்லைன்ற ஒரு தைரியத்தால் தான் நாங்கள் இப்போ அங்கே போகிறோம். அப்படி இல்லைன்னு அந்த நடத்தியிருந்தால் கடைசிப்பட்டு போக வேண்டிய சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்காது. மற்றது இதுக்கு கூட நாங்கள் பாஸ் எடுத்து இப்போ அந்த அரசாங்கம் ருமேனியன் கவர்மெண்ட்டோ இல்லை அந்த அரசாங்கம் எங்களை பிடிச்சாலும் அதுக்குரிய அத்தாட்சி பாஸ் எல்லாம் ரெடி பண்ணி தான் நின்று அனுப்புகிறாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த கேனலுக்குள்ளால் வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான் அந்த பாதை நாங்கள் வந்த பாதை. இப்போ இது வந்து ஒரு பெரிய ஆறில் வந்து ஜாயின் பண்ணுது. இப்போ இந்த ஆற்றுலேருந்து நாங்கள் இப்போ வலப்பக்கம் திரும்பி போனால் தான் அந்த கிளியாண்ட இடம் வரும். அந்த இடத்துல தான் அங்கால உக்ரைனாம் இந்த சைட் ருமேனியாவாம் என்று சொல்லப்படுது. இப்போ நாங்கள் போய் பார்ப்போம். இதுவும் நல்ல ஒரு இந்தியாவில் எல்லாம் அநேகமாக கழிமுகங்கள் தானே, அநேகமாக ஆறுகள் கடலில் கலக்க போகிற அதனால் ஒரு பெரிய பகுதின்றபடியால் எல்லாம் அந்த காடுகள் சின்ன சின்ன தீவுகள் மாதிரி எல்லாம் காடுகளால் சூழப்பட்டிருக்குது. பார்க்குறதுக்கு இந்த இதில் அந்த கிராமம் இதிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, கிளியாண்ட கிராமம். அப்போ இவர் சொல்கிறார் இதில் ஒரு கடை இருக்கணும், இதில் நாங்கள் போய் இது வேண்டிட்டு போகலாம்னு சொல்லி. ஏதாவது இப்போ அவர் கொக்கோ கோலா பண்ண போகிறார். Kilia vece. Cilia vece. Cilia. Kilia Ukraine, Cilia. No. Kilia in Romania. Kilia veche. Vece and Kilia. No. Kilia new and. Okay. இந்த பகுதி வந்து ருமேனியாவுக்குரிய பகுதி. இது வந்து கிளியா வெச்சேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மெப்பில் பார்த்த நேரம் சிலியாண்டு தான் எனக்கு கிடக்குது. அதில் இவர்கிட்ட கேட்குறேன், சொல்கிறேன் இல்லை இது கிளியா வெச்சு, இது வந்து பழைய கிளியா. மற்றது அங்கால ருமேனியன்ற சைட்டில் இருக்கிறத வந்து கிளியா நியூன்னு சொல்லி அவங்களும் அங்கால அது கிளியான்ற பேரை மாற்ற இல்லை போல இருக்குது. அதுவும் கிளியா நோன்னு சொல்லப்படுது. அது புதிய கிளியா.
இதுவும் ஒரு மிதக்கின்ற என்ன சொல்கிறது ஃபில்லிங் ஸ்டேஷன் தான். இந்த ஃபில்லிங் ஸ்டேஷனில் இதில் வந்து கேஸ் சிலிண்டர்லேருந்து எல்லாமே இருக்கும். இது கூடுதலாக இந்த ஆற்றங்கரை ஓரங்களில் சில முக்கியமான கிராமங்களுக்கு அல்லது மீன்பிடிகாரருக்கு என்று சொல்லி மீனவர்களுக்காக இது அப்படியே குழந்தை நிப்பாட்டியிருப்பாங்க. ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். தண்ணியில் மிதந்து கொண்டு இது ஒரு கடை மாதிரி. இப்போ வாரவங்கள் கேஸ் தேவைன்னா கேஸ் எடுக்கிறது, மற்றபடி முக்கியமான அத்தியாவசிய தேவைகளுக்குரிய சாப்பாடு குடிபானங்கள் அதில் வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ கிளியாக்கு வந்துட்டோம். இனி அடுத்த சைட் கேமராவை திருப்பணும்னா அங்கால உக்ரைன். இப்போ இந்த கப்பல் போய்கொண்டிருக்கிறது வந்து உக்ரைன் பார்டர் சைடில் தான் போய்கொண்டிருக்கு. இப்போ அந்த சைட்டுக்கு நாங்கள் போகலாது. அங்கால போனோம்னு சொன்னால் அங்கேய போலீஸ் வந்து ஒலிசோ இராணுவமோ அரெஸ்ட் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போயிடும்னு இவர் சொல்கிறேன். இது வந்து எங்களோட போட்டில் இருக்கிற ஃபிஷ் ஃபைண்டர். இதை வச்சு தான் இவர் மீன் பிடிக்கிறவர் தூண்டல் போட்டு. இதில் வந்து இன்றைக்கு பிடிக்க வந்த மீன் வந்து சோம்னு சொல்லி இஞ்சி கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அந்த கேட்ஃபிஷ் வந்து தண்ணி அநேகமாக 12-13 மீட்டர் ஆழத்தில் தான் அது அடியில் தான் இருக்கும். அதை மேலே வர வச்சு ஓரளவு மேலே வர வச்சு அந்த மட்டத்துக்கு இந்த ஃபிஷ் ஃபைண்டரை வச்சு அந்த தூண்டலை போட்டு இறக்கி அது மூலமாக அந்த மீனை கவர் பண்ணுறோம். அந்த இறையை கவர் பண்ணி அது வந்து கவிட்டதுன்னா அதுவும் தெரியும். கிட்ட வந்து கவும்போது தூண்டல் வைப்ரேட் பண்ணுதானே, அந்த நேரம் இவர் எடுத்து லோக் பண்ணிடுவார். இந்த இதில் வந்து உக்ரைன் பார்டரில் போய்கொண்டிருக்கிற ஒரு மிலிட்ரி போட் உண்டு. அதை பார்க்க தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ ஜூம் பண்ணி எனக்கு கிளியராக காட்ட முடியலை. உக்ரைன் அந்த மிலிட்ரி போட் இது நான் ஃபஸ்ட்டாக இங்கே வந்து இப்போ பார்க்குறேன். அந்த கீழே அடியில் இருக்கிற அந்த மீனை கவரை பண்ணுற அந்த குளோங்குன்னு சொல்கிற கருவியால் தான் இவர் அந்த இதை அசைச்சு கொண்டிருக்கிறார். ஒரு சவுண்ட் ஒன்று எழுப்புறது அந்த வைப்ரேட்டுக்கு அது அந்த மீனுக்கு கிட்ட அது மேலே வரும். தண்ணிக்கு கொஞ்சம் மேல்மட்டத்துக்கு நிலத்திலேருந்து கொஞ்சம் மேல்மட்டம் வரும்போது அதில் தெரியும் மீன் எல்லாம் அந்த ஃபிஷ் ஃபைண்டரில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் பார்த்து தான் இந்த காட்டுற மீன் வந்திருக்குன்னு சொல்லி. இது எல்லாத்தையுமே இவர் வீடியோ பண்ணி அவரோட சேனலில் அப்லோட் பண்ணுவார். அவங்க இதுக்குரிய இதில் இன்ட்ரெஸ்டான ஆக்கள் கணக்கு மெம்பர்ஷிப்பில் பேர் இருக்காங்க, சரியான சப்ஸ்கிரைபர் இவருக்கு. அப்போ அவங்கள அதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து இவரோட டெக்னாலஜி இவரோட டெக்னிக்கை அவங்க பயன்படுத்துறதுக்கு இவரோட சேர்ந்து கூட சில நேரம் தூண்டல் போடுறதுக்கு வருவாங்க. பொழுதுபோக்கை வந்து 4 நாள் 5 நாள் ஸ்டே பண்ணி இவரோட சேர்ந்து பொழுதுபோக்காக மீன் பிடிச்சி எல்லாம் பாட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு வலிக்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. இங்கே இதெல்லாம் சர்வசாதாரணம். இந்த பாருங்க, பெரிய யுத்தத்துக்கு போகிற ஆக்கள் மாதிரி எடுத்துருவாங்க. ஆயுத சாமான்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த பாக்ஸில் அவ்வளவு தூண்டலுக்குரிய ஐட்டங்கள், சின்ன சின்ன தூண்டல் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டை இருக்கும்போதே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொள்வேன். திருப்பி இங்கே கொண்டு வந்து ஒவ்வொரு தூண்டல்லையும் அதை நினச்சி அதுக்குரிய நகல் அந்த மண்புழு, மற்றது எங்களோட நாட்டில் இருக்கிற அந்த புள்ளப்பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் காட்டுறேன். அதெல்லாம் கொண்டு வந்து இப்போ இந்த தூண்டலை இணைக்கிறேன். தூண்டல் வேறையாக தான் வச்சுருப்பார். அதை கொண்டு வந்து இந்த ரொட்டில் உள்ள அந்த நூலோடு இணைக்கிறாங்க. இந்த ரொட் வந்து சரியான பெறுமதியானது. இந்த தூண்டலை இவங்கள் வீட்டை கொண்டு போனாலும் நல்ல கவனமாக பாவிப்பாங்கள்ல, கவனமாக ஸ்டாண்ட் பண்ணி நிமித்தி வச்சு அந்த மேல் நுனி கூட வேறு இடங்களில் பட்டால் சில நேரம் உடைஞ்சிருமுன்றதுக்காக. மற்ற சரியான ஹெவி ஃபுல்லான நல்ல வெயிட்டெல்லாம் தான் பயங்கர வெயிட்டான மீன்களை கூட இழுத்து உடையாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தா ஒரு சின்ன மெல்லிய ரோட்ஸ் தான் அது. இந்த இப்போ அதை தான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். ரோட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த பக்கெட்டில் இருக்கிறது வந்து மண்புழுவும் கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்னா மண்புழு எங்களோட நாட்டை விட நல்ல பெரிய மொத்தமாகவும் நல்ல பெரிய பெரிய மண்புழுவாக இருக்கும். மற்றது அந்த பேக்கில் கொண்டு இருக்கிறது வந்து இந்த பக்கெட்டில் இருக்கிறது வந்து புள்ளப்பூச்சி. எங்கள் நாட்டில் புள்ளப்பூச்சின்னு சொல்லுவோம். அதை கண்டாலே அநேகமாக அடிக்க மாட்டாங்களே, அதை கொல்ல மாட்டாங்க, பாவம்னு சொல்லி தூக்கி விட்டுறது. ஆனால் அது இந்த மரங்கள் வேர்கள் எல்லாம் கணக்கு அறுத்து சேதப்படுத்தும்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொமனா ஆஸ்தா சே கொரோப்பி
மற்றது அதை தான் இப்போ இந்த தூண்டலில் போடுறேன்டா அதில் ஒரு 4-5 கிட்ட அப்படி இப்போ பெரிய தூண்டல் அது மிக நல்ல பெரிய வெயிட்டான மீன், பெரிய மீனினபடியால் அந்த கேட்ஃபிஷ் அதை ஈஸியாக கவர்றதுக்கு மண்புழு மற்றது இந்த இது ஒவ்வொன்றிலையும் வேறு இதுகளை வச்சு போட்டு வெயிட் பண்ணுறதுக்கு. இந்த பாருங்க அப்படியே உயிரோடையே வச்சு அதை ஒரு பக்கெட்டில் போட்டு அடைச்சி கொண்டு வந்து இதை காசுக்கு விற்கிறாங்க. அதை இப்படியாப்பட்டாங்க இவங்க வேண்டி யூஸ் பண்ணுறாங்க. எங்களோட நாட்டிலையும் இந்த ஃபிஷ்ஷிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவருடைய சிறப்பியல்பு என்னென்னு சொன்னால் இந்த தன்யூப் டெல்டாவில் இருக்கிற எல்லா வகையான மீன்கள பெரிய சைஸ் மீன்களை பிடிக்கிறது தான் இவர்கிட்ட டெக்னிக். அதை பிடிச்சி தான் இவர் யூடியூப் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் அந்த புள்ள பூச்சி. இது அப்படியே இருக்காது, இந்த ஓட்டை போட்டு வழியில் வந்துடும். அவர் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தூண்டில் போட்டுட்டு கேமராவெல்லாம் செட் பண்ணி அவர் லைவாக வீடியோ பண்ணி கொண்டிருப்பார். இப்போ நாங்கள் எங்களை ருமேனியா தொடர்பான இந்த நியூஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ருமேனிய உயர்மட்ட ஜெனரல் ஒரு ஆள் கூறியிருக்கிறார். ஜெனரல் அவர்கிட்ட பேர் வந்து ஜோர்ஜிசா விளாட்னு சொல்லி யூரோப்பா லிபரா ருமேனியாவுக்கு அளித்த பேட்டியில் இவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா புட்டினோடு போருக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று. ருமேனியாவின் அந்த ரஷ்யா உக்ரைன் வெற்றி பெற்றால் அடுத்த இலக்கு வந்து மோல்டோவியா குடியரசாக தான் இருக்கும். இப்போ மோல்டோவியாவில் வந்து ருமேனியர்களுக்கான பேரும் ருமேனியாவில் மோல்டோவியன்ஸுக்கான பேரும் இருக்கிறது. இங்கே அவங்க அப்படி மாறி இருக்கிறாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே இனங்கள் தான் இவங்கள். மற்றது 35 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் தன்னார்வ அடிப்படை இராணுவ பயிற்சிக்கு அழைப்பு விடுக்கிறார். அதுபோக கட்டாய இராணுவ சேவை வந்து நிப்பாட்டப்பட்டிருந்ததால் தான் இந்த ருமேனியா இராணுவத்தின் தயார் நிலைக்கு குறைவுக்கு காரணம் என்று இந்த ஜெனரல் வந்து சொல்லியிருக்கிறார். மற்றது இந்த ரஷ்யாட ட்ரோன்கள்னு சொல்லி ஆள் இல்லாத விமானம் அதிலிருந்து தற்காத்து கொள்ள ருமேனியா அதிகாரம் அளிக்க சட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். 2023 செப்டம்பரில் ரஷ்யா ஒரு ட்ரோன் சில பார்ட்ஸ்கள் வந்து அது நான் நினைக்கிறேன் உக்ரைன் வெளுத்தின அந்த ட்ரோன் அந்த குப்பையில்னு சொல்லி அந்த பார்ட்ஸுகள் வந்து ருமேனியாவுக்குள்ளே விழுந்துருக்குது. அப்போ அப்படியான தருணங்களில் வந்து அந்த ட்ரோனை ருமேனியர்கள் சுட்டு வீழ்த்த முடியாமல் இருக்கிறதுக்கு இவங்களோட சட்டம்தான் காரணம். ருமேனியர்கள் சட்டம் ருமேனியா கவர்மெண்ட் இந்த அனுமதியை தந்திருந்தால் நாங்களே சுட்டு வீழ்த்தியிருப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதோட எங்களிடம் போர் அமைப்பு கூட இல்லை. போர்களுக்கான இவங்க யுத்தம் செய்கிறதுக்குரிய ஒரு நல்ல அமைப்பு ஒரு பலமான அமைப்பு இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை பார்த்தா உண்மையிலேயே இராணுவம் வந்து பயங்கர வீக்காக தான் இருக்குது ருமேனியன்ற இராணுவம். மற்றது அதே மாதிரி இங்கிலாந்தில் இருக்கிற இராணுவ தலைவர் ஜெனரல் பேட்ரிக் சாண்டர்ஸ் உட்பட மற்ற மேற்கத்திய இராணுவ மற்றும் பாதுகாப்பு தலைவரிடமிருந்து இதே மாதிரி எச்சரிக்கைகள் எதிரொலித்து கொண்டிருக்கிறது சொல்லப்படுகிறது. ரஷ்யாவுடன் ஒரு சாத்தியமான போருக்கு தயாராக தேசத்தை அணிதிரட்ட பிரிட்டிஷ் அதிகாரிகளை இவர் வந்து வலியுறுத்தியிருக்கிறார். அதோட ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியாஸ் சொல்லியிருக்கிறார். ரஷ்யா உக்ரைன் 2 வருஷமாக யுத்தம் செய்து வருகிறது. அதாவது 5 உலகம் 8 வருஷத்துக்குள்ளே நேட்டோ இராணுவ கூட்டமைப்பின் மீது போர் தொடுக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதோட நேட்டோ உயரதிகாரி டச்சு அட்மயர் ரோம்பாயர் 10 வருடங்களில் மிகவும் ஆபத்தான உலகத்தை எதிர்கொள்ள போகிறோம் என்று கூறியிருக்கிறார். இப்படியான சில நெகட்டிவ் செய்திகள் தகவல்கள் இருந்தாலும் ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று கிடைச்சது என்னென்னு சொன்னால், ரஷ்யா தனது நாட்டை தாக்காது என ருமேனிய பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் என்ற செய்தி தான். இதே போல் இருந்துவிட்டால் நாங்கள் எதையுமே அலட்டிக்கொள்ள தேவையில்லை. அங்கே தெரிகிறது வந்து உக்ரைன் தான். இதுவரை நான் பார்த்த ரீதியில் ஆற்றோரங்களில் உக்ரைனியர்கள் மீன் பிடிக்கிறாங்க. மற்றது டூரிஸ்ட்டு உட்பட பொழுதுபோக்கிற்காக வந்து உலாவதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. சிறுவர்கள் சத்தமாக கதைத்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அன்றாட செயற்பாடுகள் சாதாரணமாக இருக்கிறது. ருமேனிய எல்லையிலையும் பதட்டம் இல்லாமல் உக்ரைனிய எல்லையில் கப்பல்கள் போய் வந்த வண்ணம் இருக்கின்றது. அதிகமான கப்பல்கள் 2 கொடியோடு போகுது. முன்னுக்கு ஒரு கொடி, பின்னுக்கு வேறு ஒரு நிற கொடியாக இருக்குது.
black is Ukrainian, white blue no, No, in front is மேபி. இப்பொழுது சைரன் எல்லாம் ஒழிச்சு கொண்டிருக்குது உக்ரைன் போர்டரில். அநேகமாக ட்ரோன் மூலம் ஏதாவது அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுக்காக நாங்கள் இனி நிற்கிறதுக்கு சாத்தியமில்லை. நாங்கள் புறப்பட போகிறோம். No, we wait. Yeah, from your fine. அவரும் இதை அவரோட கேமராவில் லைவாக பதிவு பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு இருக்கிறார். டக்குன்னு போவோம் சிபான்னு சொல்லிட்டார். இப்போ நாங்கள் புறப்படுறதுக்கு தயாராகிறோம். Yeah, it's silent. Yeah. Cred că se poate auzi. Wow. Văd că și pescarii ucraineni s-au adăpostit. Ia să plecăm noi cât mai repede. Da, ce să vă zic, despre partidă, am avut o partidă superbă de primăvară, chiar dacă mai mult. ருமேனியாவில் இருப்பவர்களும் சரி வருபவர்களும் சரி இப்படியான இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது. நிலைமைகள் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. இந்த உக்ரைன் மக்களுக்கு ஒரு நல்ல விடிவொன்று கிடைக்கட்டும். தகவல்களை தெரிந்து வைத்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செபா வி வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.